க்ரோ எக்ஸ்பர்ட் இன்னைக்கான மார்க்கெட் ரொம்பவே பாசிட்டிவாக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலாக மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2% கிட்ட அப் ஆயிருக்கு. கோல்ட் ரேட்டும் சரி, சில்வர் ரேட்டும் சரி, கமாடிட்டிஸ் எல்லாமே சரி. க்ரூட் ஆயில் வந்து பேரலுக்கு ஒரு $2 கிட்ட கம்மியாக இருக்குது. அண்ட் ஓவரால் இந்தியாவோட வொலைட்டிலிட்டி வந்து கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஃபியர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 10% ட்ராப் ஆகி 25.09 கிட்ட இருக்கு. இந்த ஓவரால் மெட்ரிக்ஸ் நம்பர் இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து நியர்பை நம்பர்ஸ் தான். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவல் நம்பர்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய கீ நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து ஒரு சிக்னல் கொடுத்துருக்காப்புல. இந்த மாதிரி ஈரான் வந்து நாங்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம். ஸோ ஓவரால் வந்து இந்த வார் வந்து இன்னொரு கப்புள் ஆஃப் வீக்ஸ்க்குள்ளே வந்து க்ளோஸ் ஆயிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகி $105 இருந்த பேரல் ஆயில் பேரல் வந்து $103 கிட்ட ட்ராப் ஆகிருக்கு. இது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸு. ஸோ இண்டிகோ ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப கண்ணாப்பின்னான்னு டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபியூயல் ப்ரைஸிங்கு, இண்டிகோ ஏர்லைன்ஸில் உள்ள அதர் இஷ்யூஸ் எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு மார்க்கெட்டில் 9.5% கிட்ட அப்பா இருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோவில் புதுசாக ஒரு சிஇஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இண்டிகோவை நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் செகண்டாக குளோபலாக இருக்கிற அந்த க்ரூட் ஆயில் டென்ஷன் வந்து இப்போ கொஞ்சம் செட்டில் அவுட் ஆகிட்டு வர்றதுனால ஆயிலுக்கான ஸ்டாக்ஸும் ஆயிலுக்கான ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி வந்து இண்டிகோ ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் சர்ஜ் ஆயிருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் டெம்பரவரி சர்ஜ் தான். அவசரப்பட்டு இப்போதைக்கு எதுவும் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ செகண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ வந்து கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போஷர் நார்ம்ஸை வந்து ஜூலை வரைக்கும் தள்ளி வச்சுருக்காங்க. இது வந்து பிஎஸ்சி அண்ட் என்பிஎஃப்சி போன்ற ஸ்டாக்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல நியூஸு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எங்கே போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பெட்ரோல், டீசல், ஃபியூயல் ஜெட் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஏப்ரல்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து குறிப்பாக ஜெட் ஃபியூயலோட ப்ரைஸ் வந்து 2 lakh per கிலோலிட்டர் போகிறதுக்கு அமோக வாய்ப்பு இருக்குது. ரெக்கார்ட் ஹையை ரீச் பண்ணிடும். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டை மானாவாரியாக அட்டாக் பண்ண போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். பட் ஃபியூயல் இஸ் சம்திங் லைக் நோ வி ஹாவ் டு கீப் அ வாட்ச். டெக் பொறுத்த வரைக்கும் ஆரக்கல் வந்து ஆல்மோஸ்ட் 30,000 எம்ப்ளாயிஸை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஏஐ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால இப்போ நாங்கள் எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணுறோங்கிறது வந்து ஒரு டேரெக்டான ஹிண்டாக இருக்குது. மெட்டாவுமே லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோக்கியா வந்து லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து சஸ்பெக்ட் என்னன்னா, நிறைய சிக்னிஃபிகண்டான ஐடி கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்எல் டெக் எல்லாமே இந்த மாதிரியான ட்ரெண்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏஐ வந்து ப்ரொடக்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் ஹெல்ப் ஆகுது. கம்பெனிஸுமே ஏஐக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஸோ லே ஆஃப் வந்து ரொம்ப எக்கச்சக்கம் வந்து ஐடி செக்டரில் போயிட்டுருக்கு. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயரில் 29% வந்து ரெக்கார்ட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் மட்டும் 66,000 யூனிட்ஸ் கிட்ட ஓவரால் சேல் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸ். ஸோ அதனால டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டில் அப்பா இருக்குது. ஓலா எலக்ட்ரிக் வந்து ரொம்பவே டவுன் நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட்டை வந்து ஏத்தர் பிடிக்கிறதுக்கான அமோக வாய்ப்பு இருக்குது. பட் ஏத்தர் வந்து இப்போ டூ காஸ்ட்லி, அவசரப்பட்டு கன்சிடர் பண்ணிட வேண்டாம். ஆட்டோ ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் டூ வீலர் மார்க்கெட்டில் ஹீரோ மட்டும் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாம். பட் ரெஸ்ட் ஸ்டாக்ஸை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தே கன்சிடர் பண்ணுறது பெட்டர். ஆரோபிண்டோ ஃபார்மா போர்டு வந்து இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஷேர்ஸ் பைபேக் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 6 பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்போதைக்கு டாக்ஸில் போயிட்டு இருக்கு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து அண்ட் பேங்க் சென்செக்ஸ், நிஃப்டி இது எல்லாமே 1.5 to 2% கிட்ட ஓவரால் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டை நோக்கி போயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 3%, நிஃப்டி மிட் கேப் ஆஃப்டர் அ லாங் டைம் 3.18%, நிஃப்டி ஸ்மால் கேப் பெஸ்ட் பெர்ஃபார்மராக இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் க்ளோஸ் டு 4% கிட்ட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கன்சியூமர் செக்டார் ஒரு 3% அப்பு, மீடியா ஒரு 3% அப்பு, பிஎஸ்யூ பேங்க் ஒரு 3% அப்பு, ஆட்டோ செக்டார் ஒரு 3, ஐடி செக்டார் 2.8, மிட் கேப் ஒரு 3.18, ஸ்மால் கேப் 3.55, நிஃப்டி 50 ஒரு 1.75, சென்செக்ஸ் வந்து ஒரு 1.89% அப். ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரீனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பட் என்னோட சஸ்பெக்ட் என்னன்னா, ஆஃப்டர் அ லாங் டைம் இது வந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகுது மார்க்கெட் ரிகவரி. ஆக்சுவல் மார்க்கெட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீக் விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இந்த வீக்கில் அப்கமிங்லேயுமே நிறையா ஹாலிடேஸு, பேங்க் ஹாலிடேஸு, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்காது.
ஸோ ஒன்ஸ் இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சு செகண்ட் வீக் என்டர் ஆகும்போது தான் மார்க்கெட்டோட உண்மையான நிலவரம் ஆகும். மந்த்தில் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆயிருச்சுன்னா அவசரப்பட்டு இப்போதைக்கு எதுலையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பேசியிருந்த மாதிரி இண்டிகோ வந்து இன்னைக்கு அபரிவிதமாக ஒரு 9 to 10% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அஃப்கோர்ஸ் டிஃபென்ஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் 16.2% இயர் ஆன் இயர் சேல்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து நிறைய ரேலி போயிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு 6% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஸ்டாக்கு, லாங் டேர்மில் ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கும் கூட. இந்த ஸ்டாக்கை 427 to 438 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா கொஞ்சமே பெட்டராக இருக்கும். 400 to 415ங்கிற ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா ஃபார் ஷோர் அது ஒரு நல்ல ப்ரைஸிங். நான் அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரேஞ்ச் வரும்போது நீங்களும் பார்த்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் அ லாங் டிக்ளைன் இந்த குவார்டர் சேல்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கன்சிடர் காட்டியிருக்காங்க. 26.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு இன்னைக்கான ரேலியாக ஒரு 6.19% வந்து ரேலியாக இருக்குது. பட் எவாலுவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூ ஸ்டாக்கு. இப்போதைக்கு நீங்கள் இதை அவசரப்பட்டு கன்சிடர் பண்ணிட வேண்டாம். இந்த ஸ்டாக் வந்து ஒரு 3000 ருபீஸ்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு குட் ரேஞ்ச் டு பை. நான் அந்த ரேஞ்ச் வரும்போது கன்சிடர் பண்ணலான் இருக்கேன். அந்த ரேஞ்ச் வரும்போது நீங்களும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் அகெயின் இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ச்சில் மட்டும் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு 5% கிட்ட ட்ராப் ஆயிருந்துச்சு. அகெயின் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து ஒரு 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன்னா ஆர்பிஐ வந்து அவங்க கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போஜரை வந்து ஜூலை வரைக்கும் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போட்டதுலேருந்து இது மேலே இருந்த ப்ரெஷர்ஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. பட் ஸ்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தே கன்சிடர் பண்ணலாம். அதானி போர்ட்டோட ஸ்டாக் வந்து இன்னைக்கான மார்க்கெட்டில் அகெயின் ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வார் டென்ஷன்லாம் இப்போ குறைஞ்சிட்டு வர்றதுனால போர்ட்டு குளோபல் ஷிப்மெண்ட்ஸு இது எல்லாத்தையுமே திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இது வந்து இன்னைக்கான மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் வார் விஷயம் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இன்னொரு 1 வீக் கழிச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்டில் ரெண்டுமே அப்பா இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 15,000 கிட்ட கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் பொறுத்த வரைக்கும் 2,55,000 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் இன்னைக்கான மார்க்கெட்டில் மட்டும் ஒரு 5,000 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சில்வர் வந்து ஹைலி வாலட்டைலாக இருக்குது. கோல்டு வந்து அங்கங்கே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கிறதுனால டிப்பில் பார்த்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. பல்க் பையிங் உங்களுக்கு நீட் இருந்தால் போங்க. ஸோ மெயின் ரீசன் இப்போ கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்னா வார் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுனால பீப்புள் மாதிரி ஆயில் விட்டுட்டு கோல்டுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஷிஃப்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. செகண்ட், வெட்டிங்கு இந்த மாதிரி சீசன்ஸ்லாம் இப்போ வர்றதுனால கோல்டோட ப்ரைஸ்க்கு வந்து ஒரு சின்ன மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகுது. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் $102.99 பெர் இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலாக ருப்பி வந்து 93.31க்கு வந்திருக்கு. ஸ்லைட்டாக ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக காசு விற்றுட்டு போகிறாங்க. மார்க்கெட் வந்து இந்த வார் கொஞ்சம் செட்டில் அவுட் ஆகிறதுனால பாசிட்டிவ் சைன் கொடுக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து ருப்பி 93.31ங்கிற பொசிஷனுக்கு வந்திருக்கு. இஃப் அட் ஆல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஒரு 95-90 இந்த ப்ரைஸ்க்கு ட்ராப் ஆச்சுன்னா நம்ம இந்தியன் ருப்பீஸுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகி 91-92 அப்படிங்கிற ஜோனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் சப்போர்ட் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 22,500 ஒரு பெட்டரான சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் டு த பெஸ்ட் கேஸ் வந்து 23,300ங்கிற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் பெட்டராகவே இருக்குது. ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டாக் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அட் த ரேஞ்ச் ஆஃப் 400 to 415. ஸோ 400க்கு பிலோ இந்த ப்ரைஸிங் வருது பாரத் எலக்ட்ரானிக்ஸ்னால் தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்து மந்த்லி சேலரி எப்பயோ கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடாமல் ஒரு 1 வீக் கழித்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டே ஆன வீடியோக்கான அப்டேட் உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். பாய்.